ஹாய் எவ்ரிவன், நான் இன்ஃபார்மர் தினேஷ் ஐடி ஸ்குவாட். ஸோ இந்த ஒரு உலகத்துல ஆண் பெண் 18 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாமே மேக்சிமம் இந்த ஒரு பான் அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பத்தி எல்லாத்துக்குமே பொதுவா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஆகட்டும் அப்பா அம்மாவாகட்டும் ஸோ இந்த ஒரு விஷயத்த யாருமே சொல்லி தர மாட்டாங்க. மேபி அவங்க மொபைல் போன் யூஸ் பண்றப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி மட்டும்தான் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னா இது மட்டும்தான். மேபி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது, ஸோ இது மாதிரி மெயினான விஷயங்களை ஷேர் பண்ணி ஒரு ஃபன்னிக்காக பண்றது, இது மாதிரியான டைம்ல தான் பாத்தீங்கன்னா இதை பத்தி இந்த ஒரு விஷயத்தை பத்தியே பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். லைஃபுக்கு இந்த ஒரு காமம் இந்த ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு ஆகட்டும் ஸோ இந்தியாக்குள்ளதான் தோண்டுச்சு. பட் ஆனா இந்த ஒரு வேர்டை பாத்தீங்கன்னா அவ்வளோ கேவலமா பாக்குறாங்க. ஆனா கடவுள் படிச்சது பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே பொதுவான ஒரு சமம் அப்படிங்கிற மாதிரி தான். மேபி இந்த ஒரு தப்பான இது அது தப்புன்னே சொல்ல முடியாது. பட் ஆனா நம்ம ஒரு மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா, சோ இது தப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வளர்த்திட்டே வந்துட்டாங்க. பட் ஆனா அது தேவையில்லாம பண்ணாதான் தப்பு. சோ ஒரு காரணத்தோட ஆகட்டும் சோ மேரேஜுக்கு அப்புறம் பண்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா தப்பு கிடையாது. சோ ஒரு பொதுவான ஒரு இதுதான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரான், சோ இந்த ஒரு பான் வீடியோ ஆகட்டும் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு விஷயத்த எதுக்காக பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு மூட நம்பிக்கையை கொடுத்து வளர்த்திட்டு வராங்க தெரியக்கூடாது. ஸோ ஏன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த ஒரு ப்ரான் எதுக்காக தோண்டுச்சு, இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரி எப்படி எந்த இயர்ல உள்ள கொண்டு வந்தாங்க, இத பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 10 ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரு உலகத்துல என்னோட வீட்லயாகட்டும் ஸோ நம்மளோட ஃப்ரெண்டு வீட்லயாகட்டும் ஸோ பக்கத்து வீட்லயாகட்டும் இந்த ஒரு உலகத்துல எல்லா மூல முடுக்குலயும் ஏதோ ஒரு பக்கம் சர்ச் பண்ணிட்டு இருக்க, இப்ப கூட பார்த்துட்டு இருப்பாங்க, அப்ப கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு பான் வீடியோ, அதாவது பான் இண்டஸ்ட்ரி வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் 18+ ஏஜ் ஆகட்டும் ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 18+ ஏஜ் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோஸ் தான். ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. இந்த ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் யார் அப்லோட் பண்ணா அப்படிங்கிறப்ப 1896ல ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாத்தீங்கன்னா இவரு பாத்தீங்கன்னா ஒரு குறும்படம் எடுக்கக்கூடியவரு, ஒரு ரிலீஜியன்ஸ் மூவி எடுக்கக்கூடியவரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7.5 நிமிஷம் ஒரு பான் வீடியோவை தெரியாத்தனமா ஷூட் பண்ணி பாத்தீங்கன்னா நெட்ல வெளியிடுறாரு. அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 7.5 நிமிஷம் வீடியோ அப்ப வெளியிட்டது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்லோட் ஆன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பான் வெப்சைட்ல இது ஒண்ணு மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரான் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினதுமே 1896ல தான். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றாரு, கிட்டத்தட்ட பயங்கர வைரல் ஆகுது. ஸோ அந்த ஒரு வீடியோவை நான் தான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம தெரியத்தனமா அப்லோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல சோ ஒரு பான் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்றாரு. சோ எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று அப்படிங்கிறப்ப சோ எல்லாருமே பார்க்கதான் செய்வாங்க. எனிவே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவரு தெரியாதனமா பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றாரு. சோ ரொம்ப சீக்கிரட்டா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். எனிவே இந்த ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். சரி ஓகே, ரெண்டாவது திங்க் என்ன அப்படின்னா சோ இப்ப இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் டு 2.5 நிமிஷம் வரையும் தான் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிற மாதிரி சொல்றாங்க நெட்ல. சரி எனிவே விடலாம். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா கேம், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசாகட்டும், சின்ன வயசு அதாவது சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களா இருக்காங்க இல்லையா. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் கேம் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஃபயர் கூட சொல்லலாம். நான் கூட வச்சுக்கலாங்க, சரி ஒரு கேம் விளையாடுறன்னு வச்சுக்கலாம். சோ இது மாதிரி கேம் விளையாடுற இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ப்ரான் அவங்க இண்டஸ்ட்ரிக்கும் கம்பேர் பண்றப்ப பான் இண்டஸ்ட்ரி தான் பாத்தீங்கன்னா கேமை விட பயங்கரமா இருக்கு. அதாவது அதிக பேர் யூஸ் பண்றாங்க, லாகின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா 97 பில்லியன் பீப்புள் பாத்தீங்கன்னா லாகின் பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலான ஸ்டேஜ், அதாவது 18+ தாண்டக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய நபர்கள் சோ இப்ப இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். சரி எனிவே விடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறவங்க பாத்தீங்கன்னா 10 to 12 பில்லியன் பேர் பாத்தீங்கன்னா கேம் இதை லாகின் பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஒரு ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லணும். மேபி 18+ மேற்பட்டவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கேம் விளையாட மாட்டாங்க. சோ அது ஒரு விஷயம். சோ மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு பான் இண்டஸ்ட்ரியை எங்க தொடங்கியிருக்கா அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் கலிபோர்னியா இந்த ஒரு நாட்டுல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பான் இண்டஸ்ட்ரியை பாத்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. சோ சென்டரே பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு நாட்டுல தான் பாத்தீங்கன்னா
எப்படி சொல்றது, காண்டம் போடாம யூஸ் பண்ண விடுவாங்களாமா. அதாவது ஒரு உடல் உறவை வச்சுக்கிறாங்க அப்படின்னா வித்தவுட் காண்டம் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உடல் உறவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அலௌட் இருக்கான், வித் பர்மிஷனோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை அவங்க வச்சிருக்காங்க. சரி, எனிவே அப்ப நாம பாத்தீங்கன்னா பர்மிஷன் அலௌட் ஹியர். ஓகே, ஹி வாஸ் ரன்னிங் டு போன் தி வெப்சைட். அதாவது இந்த ஒரு வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து நல்லா பயங்கரமா ரன் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி, மெயின் இண்டஸ்ட்ரி அங்க இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நெட்ல ஆகட்டும், ஸோ ஆட் ஆகட்டும், ஏகப்பட்ட வெப்சைட் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இப்போ ஒரு மொபைல் போன் எடுத்துட்டோம்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 18+ கண்டென்ட் அது மாதிரிலாம் வரும். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா அது மாதிரிலாம் நிறைய ஆட் ஆகட்டும், ஸோ எல்லாருமே பயங்கரமா இது பண்ணிட்டு வராங்க. சரி, எனிவே ஸோ 4வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மென்னை விட ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோஸ் நடிச்சு கொடுக்க அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுப்பாங்களாமா. ஏன் அப்படின்னா சோ ஒரு மென், அதாவது சோ ஆண் இருக்காங்க இல்லையா, சோ இந்த ஒரு பான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours வரைக்கும் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்களாமா. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக இன்ஜெக்ஷன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மெடிசன் எல்லாம் எடுத்துப்பாங்க. அதுல மென் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிலையில சோர்வு அடைஞ்சாரு அப்படின்னா அப்படிங்கிறப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் சுத்தமா தரமாட்டாங்களாமா. அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நடிக்க முடியலனாலுமே அமௌண்ட் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கேர்ள்ஸ், அதாவது உமனுக்கு அப்படி இல்லை, அந்த ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே. அஞ்சாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அந்த ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணி ஆகட்டும், சோ அந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வெப்சைட், அந்த ஒரு வெப்சைட்குள்ள போய் மூவி பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மூவியை சஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சஜஷன் ஒர்க்குக்காக அந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஆளுங்க இருப்பாங்களாமா. அதாவது த பெஸ்ட் டிசைட் பர்சன், அதாவது போட்டோ, அதாவது ப்ரானோகிராஃபர்ஸ். ஸோ ப்ரானோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஒரு கூட்டம் ஒர்க் பண்ணுமாமா. அதாவது இப்போ ஜஸ்ட் ஒரு மூவி நம்ம கிளிக் பண்ணி பாக்குறப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மூவி நம்ம எது மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சஜஷனை வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இவங்க ஒர்க் பண்றாங்க அந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ பெட்டர் ரீசொல்யூஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ரே டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கல் ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி சோ அந்த ஒரு மூவி இவங்க பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரிலீஸே பண்ணுவாங்களாமா. சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, எனிவே ஆறாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரான் வீடியோவை எடுக்கிறாங்க அப்படின்னா சோ சுத்தியும் கேமராமேன் ஆகட்டும், சோ எல்லாருமே இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 5 to 6 hours எடுக்கக்கூடிய ஒரு மூவியை சுத்தி எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. சரி, ஓகே. இப்படி பார்த்துட்டு இருக்கப்ப சோ கேமரா எடுக்கிறாங்க, ஷூட் பண்றாங்க, இது மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரானோ கேப்பர்ஸ் அங்க ஒரு பாத்தீங்கன்னா கேமராக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரியே பாத்தீங்கன்னா இருக்கும் போல, சோ சினிமா மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்கப்ப சோ பாய், அதாவது உமன் ஆகட்டும், சோ பாய் ஆகட்டும், மென் ஆகட்டும், சோ ரெண்டு பேர் மென் அண்ட் உமன், இவங்க ரெண்டு பேரும் எப்பப்பெல்லாம் நடிக்கணும், எப்பப்பெல்லாம் என்னென்ன சீக்வன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணி சொல்லுவாங்களாமா. சோ அதுக்கு ஏத்தா போலதான் இவங்க நடிக்கணுமாமா. கிட்டத்தட்ட அப்படி நடிச்சா தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மணியை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஏத்த போல வந்து பாத்தீங்கன்னா நடிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. சரி, எனிவே அதனால வந்து பாத்தீங்கன்னா மென் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆறாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours அப்படி பண்றப்ப ரொம்பவே விட்டு பெயின் ஆகட்டும், சோ பிசிக்கலா வரக்கூடிய இந்த ஒரு இதை சமாளிக்கணும் இல்லையா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே 7வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா in this world the industries only the person the profit of the industry. அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு வருஷத்துல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதிபயங்கரமா எடுக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், சோ ஒரு வருஷத்துக்கு 13,000 வீடியோஸ் பாத்தீங்கன்னா நியூவா அப்லோட் பண்றாங்க. சோ ஒரு வீடியோக்கு ஒரு குறிப்பிட்ட டாலர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 13 பில்லியன் டாலரை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்களாமா. சோ 13,000 வீடியோக்கு 13 பில்லியன் டாலர், மில்லியன் கூட பில்லியன் டாலர். சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பில்லியன் அப்படிங்கிறப்ப சோ அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம இந்தியால இருந்து அதுக்கு கன்வெர்ட் பண்றப்ப கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ கோடி தாண்டி போகும். சரி, எனிவே சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரான் இண்டஸ்ட்ரி சோ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே, அதாவது கேமிங் ஆகட்டும், சோ எல்லாத்தையும் விடவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரீஸ் சோ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சரி, ஓகே. 8வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ ஆஸ்திரேலியால கப் சைஸ் பீட் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த ஒரு ப்ரான் வீடியோ எடுக்க வந்து பாத்தீங்கன்னா
அலோடு கிடையாதாமா. ஏன் அப்படின்னா சோ அங்க இருக்கிற மக்களாகட்டும், சோ சுத்தி சோ அந்த ஒரு வெப்சைட் பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாகட்டும் அதிகமா அந்த ஒரு வீடியோஸை வந்து பாத்தீங்கன்னா விரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பத்தி தான் சொல்றாங்க. விரும்பி அட்ராக்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா சோ இது ஒரு இதை தடுத்திருக்காங்க. அதனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா நடிக்க அலோ பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, எனிவே சோ அது 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஒரு செக்ஷுவல் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு உடல் உறவு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப சுத்தி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 to 6 hours எடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ அந்த ஒரு இது அந்த அளவுக்கு ஒரு மென்னை சமாளிக்கணும், அந்த ஒரு அவர்ஸை வந்து பாத்தீங்கன்னா மென்னை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரைவேட் பார்ட்ல சோ ரொம்பவுமே அந்த இன்ஜெக்ஷன் ட்ரக்ஸ் எல்லாம் அது பத்தி சொல்றாங்க பாத்தியா. சோ அதாவது ரொம்ப சீக்கிரமா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் அந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்காம சோ அந்த அளவுக்கு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரட்டா இந்த ஒரு இதை எடுத்துப்பாங்களாமா பிரைவேட் பார்ட்ல. சோ இன்ஜெக்ஷன் ஆகட்டும், சோ டேப்லெட் ஆகட்டும், இது மாதிரி எடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே இதை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பிரைவேட் பார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, அதை விடலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 10th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்டா பாக்குற நார்மல் வெப்சைட்டை விடவே சோ இந்த ஒரு ப்ரான் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பிரைவேட் டீட்டெயில் ஆகட்டும் அண்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சோ ரொம்ப சேஃப்டியா இந்த ஒரு வெப்சைட் மூலியமா பாக்குறதுனால இந்த ஒரு ரொம்ப சேஃப்டியா இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10th பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ண முடியாது. சோ தேவையில்லாம எதுவும் பண்ண முடியாது. அவ்வளவு சேஃப்டியா இந்த ஒரு ப்ரான் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட சீக்ரெட் ஆகட்டும் சோ இந்த பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு வீடியோவோட எண்ட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேற்பட்டவங்களாகட்டும் சோ 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களாகட்டும் மேக்சிமம் இந்த ஒரு பான் வீடியோ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 18+ கண்டென்ட், அதாவது 18+க்கு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த ஸ்கூல்ல ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் சோ யாருமே சொல்லி தர மாட்டாங்க. மேபி தப்பி தவறி அவங்க மொபைல் வைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க கத்துக்கிட்டது தான். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் படைச்சதே வந்து பாத்தீங்கன்னா பொதுதான், மித்தபடி எதுவுமே கிடையாது. அந்த ஒரு உடல் உறவு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காக பண்றாங்களோ அதுக்காக பண்றது மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு சுகத்துக்காக மட்டும் பண்றது இல்லாம இந்த ஒரு ஃபங்க்ஷனை அன்வான்டா பண்ணா மட்டும்தான் தப்பு தவிர சோ மித்தபடி எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ஒரு பொதுவான ஒரு இதுதான். மேபி இந்த ஒரு சஜஷன், அதாவது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி அப்படிங்கிறது கொஞ்சம் அவசியம் தான். அது எந்த ஒரு கெட்ட வழியிலையும் போகாம அந்த ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டு சோ மேரேஜுக்கு அப்புறம் சேஃப்டியா பண்றது நல்லது. மேபி இந்த ஒரு காண்டம் அப்படின்னு அந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, சோ அது எப்படி யூஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி கத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயமே ஆகட்டும் நம்ம ஆகட்டும் சோ இந்த உலகத்துல இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு கண்டென்ட், அதாவது இந்த ஒரு காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான வேர்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு ஃபங்க்ஷன், எல்லாத்துக்குமே சமம் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, எனிவே சோ மென்ஸ்க்கு மெயினா சொல்றேன். சோ எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோல சோ ஃபைனலா சொல்ல முடிக்கிறது என்னதுன்னா இந்த ஒரு எந்த ஒரு தப்புமே, அதாவது ஒரு தப்பான விஷயத்துக்கு என்டர் ஆகாம சோ இது கத்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மித்தபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அது மாதிரி நடக்கும். எல்லாம் சேஃப்டியா இருந்துக்கோங்க. மேரேஜுக்கு அப்புறம் என்ன முடிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். பாய்.